பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். பெங்களூர் ரீச் ஆன உடனே மழை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல பையன் வந்தால் எல்லா இடத்துலையும் மழை வர்றது சகஜம்தான். நல்லவங்க இருக்கிற இடத்துல மழை பெய்ய தானே செய்யும். ஆனால் என்னால் எதையுமே கிளியராக காட்ட முடியல. அங்கே ஒரு ஃப்ளைட் நிற்குது. இன்னும் ஃப்ளைட்டில் இருந்து கூட இறங்கல நான். சரி, அடுத்தது என்ன வேலை இருக்குது பார்ப்போம். இனி போயிட்டு கேப்கே வர சொல்லியிருக்கேன். அவன்கிட்ட லக்கேஜ் பேக் ஒன்று கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது தான் இந்த எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் சீட்டில் தான் உட்காந்துருக்கேன். ஏன்னா எல்லோரும் போட்டோம். கொஞ்சம் ஒன்றும் அர்ஜென்ட்டாக போய் எந்த வேலையும் இல்லை. ஏன்னா அடுத்த ஃப்ளைட் காலையில் 5:15. இப்போ மணி 12:10 அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் 5 ஹவர்ஸ்க்கு மேலே வெயிட்டிங் டைம் இருக்குது இங்கே. அப்போ கேப்கே வருவான், அவன்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கணும். அதுக்கு ஸ்மால் கே வருவான், அவன்கிட்ட பேசிட்டு ஸ்மால் கே கூட தான் 3-4 நாளுங்கிறதுனால கேப்கே கூட பேசணும். அதுதான், வேறு வேலை இல்லை.